அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட உன்னையும் அவர் தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பிலே நான் உங்களிடம் போதிக்க வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம் ஆண்டவரின் எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய வழிமுறைகள் மனித மூளைக்கு எட்டாததா இருக்கிறது. பிரியமானவர்களே, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எசாயாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 9வது வசனம், மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆண்டவருடைய திட்டம் வித்தியாசமானது, அற்புதமானது, அது பிரமிக்க வைக்கக்கூடிய திட்டமா இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இந்த உலகத்துல நம்ம ஒரு வேலைக்காக ஆள் தேடுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பார்ப்போம்? அந்த கேண்டிடேட் பர்ஃபெக்டான ஆளா, அவங்களால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமா, அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய அட்ரிபியூட்ஸ், நிறைய காரியங்களை நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் இந்த உலகத்துல எது பலவீனத்தோடு இருக்கிறதோ அதை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த உலகம் எது குப்பைன்னு சொல்லுதோ அதை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்த அவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஆண்டவர் உண்மையிலேயே பலவீனர்களை தெரிந்து கொள்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பைபிள்ல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பிரியமானவர்களே, மோசே பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது மோசே இப்படியாய் சொல்லுகிறார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 11வது வசனம், மோசே கடவுளிடம், பார்வோனிடம் நான் செல்வதற்கும் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். நான் யார்? அதனுடைய அர்த்தம், நான் யார் ஆண்டவரே? நானே பலவீனத்தோடு இருக்கிறேன், நானே எகிப்திலிருந்து ஓடி வந்த, மறுபடியும் என்ன அதே இடத்துக்கு அனுப்புறீங்களே, நான் பயத்தோடு இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி தன்னோட பலவீனத்தை அவர் முன்வைக்கிறார். இவரை போலவே இன்னொருத்தர் பைபிள்ல இதை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எரேமியா. நம்ம எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளை தானே என்றார். இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, சின்ன பிள்ளை தானே ஆண்டவரே, நான் எப்படி இதை செய்ய முடியும், நான் இதை எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவரும் தன்னுடைய பலவீனத்தை முன்வைக்கிறார். இவங்க 2 பேருக்கிட்டையும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா இறைவாக்கினரிடம் ஆண்டவர் இதையும் சொல்லுகிறார், நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை யார்கிட்ட அனுப்புறேனோ, உன்னை யார்கிட்ட எதை சொல்றேனோ அதை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலோ, ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலோ, அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரை பார்க்கறத விட நம்மளோட பலவீனத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரத்துல நம்ம யாருக்கு சொந்தமானவர்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்கறது இல்ல. ஏசப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இந்த பலவீனம் இருக்கு, ஏசப்பாவுக்கு தெரியும் அவ இந்த கஷ்டத்துல அவ இருக்கிறா, அவ இதை தடுமாறா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிறார், நீ அதை பார்க்காத, உன்னோட பலவீனத்தை நீ பார்க்காத, சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்காத, உன் கண்களை என் மேல் பதிவு செய் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நடக்கும் போது நம்மளுடைய பலவீனம் மாறும். அவரை நம்பி நடக்கும் போது அவர் நம்மளை வல்லமையாய் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இனி என்னால முடியாது, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க மறுபடியும் உற்சாகப்படுத்துங்க தகப்பனே. எப்படி மோசேயிடம் எரேமியாவிடம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவங்களை நடத்துனீங்களோ, அதே
அதே போல அப்பா இந்த நாளிலும் கூட எங்களை நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.